டேய் என்னடா உன் பொண்டாட்டி மூணு மூஞ்சி வச்சு எப்ப பார்த்தாலும் உட்காந்துருக்கா. நல்லா சிரிச்சு பேச சொல்றா. அப்படியா? ஆ இப்போ போய் உள்ள அவளை மிரட்டு வரேன். இனிமேல் உங்ககிட்ட சிரிச்சு தான் பேசுவா. ஏய் என்ன எங்க அம்மா கிட்ட பேசும்போது மூஞ்ச உம்முன்னு வச்சு இருக்கான்றாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எங்க அம்மா கிட்ட சிரிச்சு பேசணும், இல்லைன்னு வச்சுக்க பாத்திரம் தூக்கி அடிச்சு மூஞ்ச உடச்சிடும். சரியா? இனிமே சிரிச்சு பேசணும், சிரிச்சு பேசணும், சிரிச்சு பேசணும். சரி சரி. நான் வெளில போயிட்டு வரேன். A few minutes later. தீபா என்ன சமைக்க போறோம்னு கூப்பிட்டோமா? சாதம் வச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணலாம்னு கேட்டேன். சரி அத்தை. A few minutes later. தீபா மேல மழை வர மாதிரி இருக்கு, துணி எடுத்துன்னு வந்துருமா பை. ஏமா தீபா சதீஷ் எங்கம்மா? சதீஷா அரை மணி நேரத்துல வந்துடுறாரு. 1 hour later. என்னம்மா என் முன்னாடி சிரிச்சு பேசுறா அவங்கிட்ட? வைத்தியத்தை கல்யாணம் பண்ணி வந்திருக்கான். போகும்போதே கூப்பிடாத உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆமா முக்கு தெருவுல இருக்க முழுசாமி வந்த விஷயத்த சொல்லு. காசு இருந்தா ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன். 5000மா? 5000 ரூபாய்க்கு உனக்கு என்னடி செலவு? வீட்டுக்குள்ள போறாளாம், அவளோட சேர்ந்து நானும் போலான்னு. இந்த ராதா அழகே அவ அழகு பிடிக்கிறதுக்காக போறான். உனக்கு என்னடி அழகு சுந்தரி உலகழகி. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எல்லாரும் என்னை பார்த்துட்டு அப்படி சொல்லுவாங்க. மேகலை மணிமேகலை சொல்லிருப்பாங்க. நீ ராதா கூட பேச்செல்லாம் வச்சுக்காதமா, அவ உன்னை கெடுத்துருவா. சரி போ போ போ. அவளுக்கு 5000 கொடுக்கறதுக்கே 5 வட்டிக்கு கடை வாங்கியிருக்கேன். என்னமா ஒரு 5000 ரூபாய் போங்க அழகு சுந்தரி. ஏங்க உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணு என்னைய கல்யாணம் பண்ணணும், இல்ல பிரியாவை கல்யாணம் பண்ணணும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாருல்ல. பிரியாவோட எந்த விதத்துல நான் பெட்டர்னு என்னை செலக்ட் பண்ணீங்க? உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்குதா? அவ சிலம்பம் கத்திருந்தா, நீ கராத்தே கத்திருந்த. வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு. குச்சியில வாங்க வேண்டாமே, கையில வாங்குவோமே. ஐயோ சோசியர் காலையிலே சொன்னாரு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருறான்னு. ஆமா 25 crores வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் நம்ம. ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். டேய் என்னடி இது வீடு? என்னது வீடு? என்னது இது குப்பையா இருக்குது? ஏண்டி வீடு பெருக்கலையா, துடைக்கலையா? போட்ட பாத்திரம் கிச்சன்ல அப்படியே இருக்குது. என்னடி பண்ற? வீட்டுல கிளீன் பண்ணிருந்தா கிளீன் ஆயிருக்கும்ல. டெய்லி வீட்டுல தானே இருக்கிற, அப்படியே கிளீன் ஆகல. நீ கூட டெய்லி ஆபீஸ் போயிட்டு வர, அப்பயே நம்ம பணக்காரே ஆக மாட்டோம். சொல்லால் அடிச்ச சுந்தரி. தொடப்ப எங்க இருக்கு? அந்த கதை ஓரமா இருக்க, போய் எடுத்துக்க போ. நான் பெருக்கிறேன், நீ தொட. எப்படி சிக்கிரிக்க? நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. ஏமா சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? சார் என் புருஷனை 2 நாளா காணோம் சார். நீங்க தான் எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு தரணும். ஏமா உன் புருஷன் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? பாசமாவது கீசமாவது சண்டை பாதியிலே நிக்குது. அந்த ஆளு ஓடி போயிட்டாரு. இப்ப நான் யார்கிட்ட சண்டை போடுவேன்? எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏமா இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? உன் புருஷனோட அடையாளம் ஏதாவது சொல்லுமா? நெத்தியில பாத்திரம் வெட்டின காயம் இருக்கும் சார். அப்புறம் கையில சூடு வச்ச தழும்பு இருக்கும். கண்ணம் ஒரு பக்கம் வீங்கி இருக்கும். ஏமா நிறுத்துமா. அவரு இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியோடையும் உயிரோடையும் ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு போறாரு. அவங்க 2 பேர் தான் வருவாங்க. டீ முன்னாடி உட்கார்ந்து பாருங்க. இதை எடுத்து வெயில் நேரத்துல போடுங்க. அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா. சரி
தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அதுதான் பொண்டாட்டி. ஐயா உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. முதல்ல கடவுளோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு நல்ல ஐபோன் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அவர் நம்ம லைஃப்ல விளையாடுறத விட்டுட்டு அந்த போன்ல விளையாடிட்டு இருப்பாரு. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. இந்த பார், இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். வீட்டுல பொண்டாட்டி ஏன் சண்டை போடுறான்றதே இதுவரையும் கண்டுபிடிக்க முடியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல யூஎஸ் இஸ்ரேல் ஈரானோட ஏன் சண்டை போடுறதுன்னு ஊர்ல இருந்து போன் பண்ணி கேக்குறாங்க. மாப்பிள்ள பாயங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. என்னண்ணே ஊமை பாட்டா? துதி பிடிக்கிறேன்டா. ஆரே பி அல்லே முல்லேக்கா ஏ தக்கா முக்கா முல்லா சல்லா ஆராஜே பல்லே கல்லேக்கோ ஏ ஆரே பி துல்லா கல்லிக்கா சில்லி முல்லே புல்லே கல்லேக்கா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தா இருக்கு. பெரிய நக்கீர். அழுகாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. அப்படி எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சே சுகுமாரு அவனையே கல்யாணம் பண்ணிக்க. இப்படி சொல்லாதீங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? என் மனசை கல்ல ஆக்கிக்கிட்டு தாமா இந்த வார்த்தையை சொல்றேன். இனி நீ அவனை எங்கன்னு போய் தேட போறியோ? சிங்கப்பூர்ல தாங்க இருக்கேன். அவன் நம்பர் எங்க இருக்குங்க? அடக்கமான பொண்ணு வேணா எங்க போறது? சுடுகாட்டுக்கு போங்க, அங்கதான் அடக்கமான பொண்ணு கிடைக்கும். எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. 40 நிமிஷம் இருக்கா? 40 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்? எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. மம்மி, நான் ரைம்ஸ் பார்க்கும்போது அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அதனால இந்த போனுக்கு பாஸ்வேர்டை சொல்லுவீங்க. இங்க கூட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தரேன். கை நாட்டு வைக்கிறதுக்கு எம்பி வர லட்சம் லட்சம் கட்டி வலிச்சிங்க. சாம்பார் அப்ப எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. சாமி கும்பிடணும் ஃபர்ஸ்ட். கண்ணுல சாமி கும்பிடு. சாப்பிடுமா? ஐயோ.